இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். உலகளாவிய அசாதாரண சூழலிலும் இந்தியாவின் ஏற்றுமதி சாதனை அளவாக உயர்ந்துள்ளது என இந்திய ஏற்றுமதி நிறுவனங்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூட்டமைப்பின் தலைவர் ரால்கன் வெளியிட்ட அறிக்கை, போர்கள் உள்ளிட்ட உலகளாவிய அசாதாரண நிலை, விநியோக தொடர் சிக்கல் மற்றும் தேவை மாற்றங்கள் ஆகிய சூழலிலும் இந்தியா 80 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. இது ஏற்றுமதியாளர்களின் திறன் மற்றும் வலிமையை வெளிப்படுத்துகிறது. இன்ஜினியரிங் பொருட்கள், பெட்ரோலியம் தயாரிப்புகள், மின்னணு சாதனங்கள், மருந்துகள், ரசாயனங்கள், துணி நூல்கள், ரத்தினங்கள் மற்றும் நகைகள், அரிசி, கடல் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சியே ஏற்றுமதியை அதிகரித்துள்ளது. இது உலகளாவிய மதிப்பு தொடர்களில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துகிறது. அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சீனா, நெதர்லாந்து, பிரிட்டன் ஆகிய நாடுகள் இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி சந்தைகளாக தொடர்கின்றன என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திருப்பூர் ஆடை ஏற்றுமதி நெருக்கடியிலும் அபாரம். அமெரிக்க வரி உயர்வு, உலகளாவிய பொருளாதார மந்தநிலை போன்ற நெருக்கடிகளை தாண்டி கடந்த நிதியாண்டில் மொத்தம் 1.39 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் நடந்துள்ளது. சர்வதேச ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்களிப்பு 4% மட்டுமே உள்ள நிலையில் அதை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கி வருகிறது. கடந்த நிதியாண்டின் புள்ளிவிவரப்படி ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை ஆடை ஏற்றுமதி 11.66% வரை சீரான வளர்ச்சியை தொட்டது. வரி உயர்வால் செப்டம்பர், அக்டோபரில் சரிந்த வர்த்தகம் பின்னர் வழங்கப்பட்ட அதிகபட்ச தள்ளுபடி சலுகைகளால் நவம்பர் முதல் மீண்டும் வேகம் எடுத்தது. இதுகுறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கூறுகையில், ஆடை ஏற்றுமதி வழக்கமாக 10 முதல் 15% வளர்ச்சி பாதையில் இருந்தது. அமெரிக்க வரி உயர்வால் 5 மாதங்கள் பாதிப்பு ஏற்பட்டாலும் தற்போது இது 2.90% வளர்ச்சியாகும். வரி பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளதால் புதிய ஆர்டர்கள் பெறப்பட்டு உற்பத்தி வேகம் எடுத்துள்ளது. இந்த மாதம் முதல் ஏற்றுமதி மீண்டும் பழையபடி அதிகரிக்கும் என்றார். இந்தியாவின் ஸ்மார்ட் போன்கள் இலக்கை தாண்டி அதிக ஏற்றுமதி. இந்தியாவின் மொபைல் போன் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான புதிய திட்டத்தை மத்திய அரசு விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது. LSME 2, அதாவது பெரிய அளவிலான மின்னணு உற்பத்தி 2 என்ற பெயரில் இந்த திட்டம் அடுத்த மாதம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே LSME 1 என்கிற திட்டத்தை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் 40,995 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் 2020ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் உள்நாட்டு மொபைல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. தற்பொழுது அறிமுகமாக உள்ள LSME 2 திட்டம் மொபைல் போன் ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்கும். உலகின் ஸ்மார்ட் போன் உற்பத்தி மையமாக இந்தியா மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.